அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு புதனின் ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் செவ்வாய் அமர்கிறாருங்க. கடகராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் செவ்வாய் தனது பகை கிரகமான புதனின் உச்ச வீட்டில் அமரக்கூடிய இந்த வேளையில் வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத சில சிரமங்களும் வீண் விரயங்களும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் வீடாக எதுவும் இல்லை என்றாலும் கூட கேதுவை விட்டு இந்த வேளையில் செவ்வாய் விலகக்கூடிய தருணம் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் கோல்சார விதியின் அடிப்படையில் செவ்வாய் 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்வதும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது செவ்வாய்தான் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் புதன் தனது பார்வையில் செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாருங்க. நட்பு கிரகமாகவும் பகை கிரகமாகவும் பார்க்கக்கூடிய வித்யாகாரகர் புதன் சமகிரகமாக செவ்வாயை பார்ப்பதால் இந்த வேளையில் புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய செவ்வாயை மிகவும் நன்காக கவனிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது செவ்வாய் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்து கொண்டு அங்கு நுழைவதால் எவ்வளவு கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவாரோ அதுபோன்று இந்த வேளையில் உறுதியாகவே ராசிக்கு நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. செவ்வாய் பூர்வ புண்ணியாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார். அவர் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே வெற்றிகரமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. இதுவரை ஆமை வேகத்தில் மந்தமாக நடைபெற்ற பணிகளை இனி விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அசூர வேகத்துடன் செய்து முடிக்கக்கூடிய வகையில் விரைவான உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் பல்வேறு வகையான பணிகளில் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார். அந்த வகையில் பார்க்கும் போது இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக கடகராசிக்காரர்கள் நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய் என்று உறுதியாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் அனைத்திற்கும் சப்தம பார்வை மட்டும்தான் உண்டு. செவ்வாய், குரு, சனி ஆகிய இந்த 3 கிரகநிலைகள் மட்டும்தான் சிறப்பு பார்வை பெற்ற கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவே இந்த வேளையில் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயினுடைய அனுகிரகம் நிறைவாக கிடைப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். ஏனென்றால் 4ஆம் பார்வையை ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தின் மீது பதிக்கிறார். 7ஆம் பார்வையை 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தின் மீது பதிக்கிறார். அஷ்டமஸ்தான பார்வையாக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய
10ஆம் இடத்தின் மீது பதிக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ருணரோக சத்துருஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானம் கர்மஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான பணிகள் எளிதில் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் முதன்மையாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் சூரியன், புதன், சனி என பல கிரகநிலைகள் சாதகமாக வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் செவ்வாயும் மிகவும் சாதகமாக மாறியிருப்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி எளிதில் கிட்டுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில்தான் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். திட்டமிட்டு செலவு செய்த முயற்சி செய்தாலும் கூட வற்றாத கடலும் மற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் சேமிப்புகள் முழுமையாக கரைவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. ஆனால் மன நிம்மதி குறையாத வகையில் அவற்றை முதலீடுகளாகவும் அசையா சொத்துக்களாக வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக ராசியின் நீட்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு தேடி வருகிறது. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து பல்வேறு வகையான சிக்கல்களில் மாட்டிக்கொண்ட சூழலில் அவை அனைத்தையும் விட்டு விலகுவதற்கான சந்தர்ப்பம் கேதுவை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி இந்த தருணத்தில் வருகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் சிரமங்களையும் முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே அடிக்கடி சந்தித்து வந்த சக பணியாளர்கள், மேலதிகாரிகள், நிர்வாகத்தினரிடம் இருந்த பிரச்சனை போன்ற அனைத்திலும் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைக்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்வதோடு மற்றவர்களோடு இணக்கமாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாறுதல் நிச்சயம் உண்டு. தொழில்துறை சார்ந்த பணிகளில் நன்கு முடிவெடுத்து சிறப்பாக செயல்படக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது சந்தை நிலவரம் சற்று சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய இந்த வேளையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சாதகமற்ற சூழலை கூட நன்கு கவனித்து அதற்கு ஏற்றவாறு முடிவுகளை மாற்றி மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செவ்வாய் முன்னேற்றம் நிறைந்தவையாக கன்னிராசியில் நுழைந்திருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் பல வெற்றி வாய்ப்புகள் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அலைச்சல் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளிலும் கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அதற்கேற்ற பலன் கிடைப்பது சற்று கேள்விக்குறியான ஒன்று. கால்நடை வளர்ப்பு பராமரிப்பிலும் சற்று கூடுதல் கவனம் தேவை. எவ்வளவுதான் அதிகமாக கடினமாக உழைத்தாலும் நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தாலும் கிடைக்கக்கூடிய பலன் என்பது உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சற்று குறைவாக தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் அடுத்த 45 நாட்கள் உறுதியாகவே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்.